Hello my dear children. இன்னைக்கு வந்து நம்ம surface tension அப்படின்ற டாபிக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு ஈஸியாக நீங்கள் பண்ணக்கூடியதான். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக surface tension பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் நம்பர் 2 ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ பார்க்கலாமா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்காக நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு டம்ளர் கிளாஸ் டம்ளரில் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் டிஷ்யூ, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேப்பர் கிளிப். ஸோ இங்கே நான் பிக்சரில் காட்டுறேன் இல்லையா, ஸோ இதே மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த டிஷ்யூ பேப்பரை வந்து அந்த கிளாஸ் டம்ளர் இருக்கு இல்லையா, அந்த அந்த டம்ளரில் வந்து நீங்கள் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே நீங்கள் பேப்பர் கிளிப்பை இதில் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க அதுக்கு மேலேயே. அண்ட் தென் என்ன பண்ணணுன்னா, எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு அந்த டிஷ்யூவை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். அண்ட் தென் வாட் வில் ஹேப்பன் மீன்ஸ் த பேப்பர் கிளிப் வில் float. ஓகே, ஸோ ஐ ஹவ் ட்ரைட் so many times and finally I got it. After a lot of failures I got it. I'll show it to you. So first try failure ஆயிடுச்சு. So next time I made it float. Can you see that paper clip வந்து float ஆகிட்டுருக்கு, என்னோட டிஷ்யூ வந்து உள்ளே போயிடுச்சு. ஸோ இட்ஸ் த பேப்பர் கிளிப் இஸ் ஃப்ளோட்டிங். ஸோ நான் தனியாக அந்த டிஷ்யூவை எடுத்துட்டேன். ஸோ இட்ஸ் ஃப்ளோட்டிங் இந்த வாட்டர் அண்ட் தென் இட்ஸ் sank, ரைட்? ஸோ பார்த்தீங்களா இது ஏன் நடக்குது? ஸோ ஐ வில் ஷோ இட் டு யூ ஒன் மோர் டைம். see, பேப்பர் கிளிப் ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு, டிஷ்யூ பேப்பர் தனியாக எடுத்தாச்சு. ஸோ லேட்டர் அது கீழே போயிட்டு சிங்க் ஆயிடுச்சு. ஸோ ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர் இருந்தது, அது மேலே ஒரு டிஷ்யூ போட்டோம் இல்லையா. ஸோ வாட்டர் மாலிக்யூல் என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் வில் ஜாயின் டுகெதர். ஓகே, ஸோ இதை நம்ம கொஹிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸே ஒன்றோட ஒன்று அட்ராக்ட் ஆகி இட் வில் மேக் ஒரு ஸ்கின் லைக் அப்பியரன்ஸ் மேலே வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? பட் இட் இஸ் நாட் அ ரியல் ஸ்கின். ஸோ ஸ்கின் லைக் அப்பியரன்ஸ் வந்து மேலே ஃபார்ம் ஆகிடும். ஸோ வாட் இட் வில் டூ இஸ், ஸோ வெளியிலேருந்து எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்தாலும் அதை வந்து அதால் பேர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எப்போன்னா அந்த டென்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகாத வரைக்கும் இட் கேன் ஹோல்ட் இட். ஓகே, ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா அந்த பேப்பர் கிளிப் வந்து அதில் ஃப்ளோட் ஆகுது. யூ நோ தட் பேப்பர் கிளிப் வந்து இட் இஸ் டென்சர் தேன் வாட்டர், ரைட்? ஸோ இட் இஸ் டென்சர் தேன் வாட்டர், பட் பிகாஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் ஒன்லி இட் ஃப்ளோட்டட் ஆன் த லிக்விட் ஃபார் சம் டைம். ஓகேவா? ஸோ அந்த டென்சிட்டியையும் மீறி ஒரு விஷயம் வந்து அந்த பேப்பர் கிளிப்பை ஃப்ளோட் பண்ண வச்சிச்சு இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே, ஸோ யூ கேன் ட்ரை திஸ் இன் யர் ஹோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தடவை அது ஃபெயிலியர் ஆனாலும் keep on trying, you will get an amazing result. Okay kids, thank you.